ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி உகாதி. மாங்காய்னாலே காரப்பொடியில் உப்பு போட்டு சாப்பிட்டு தான் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் ஆற்று எதிர்காலத்தில் இருக்க பொண்ணு வந்து மாங்காய் கொடுத்துருந்தா, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது அவ சொன்ன ரெசிபி தான். அதாவது இந்த மாதிரி குட்டி உரலில் கல்லுப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 4 கறிவேப்பிலை, 3 பல்லு பூண்டு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கணும். சால்ட்டு போட்டிருந்தீங்கன்னா, பவுடர் சால்ட் போட்டால் அது வந்து அந்தளவுக்கு இடிக்க வேணாம். பட் கல்லுப்பு போட்டாலும் நல்லாவே இடிச்சுக்கணும். அது கூட வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா அந்த பூண்டு கறிவேப்பிலை அது எல்லாமே சேர்ந்து சூப்பரான நல்ல மிங்கிளாகி இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாங்காவுக்கும் இந்த மாங்காவுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொத்திக்கோங்க. உங்களுக்கு கல்லுப்பு இல்லை அப்படின்னா பவுடர் சால்ட் போட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். அது அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது இந்த பூண்டு கறிவேப்பிலோடு சேர்த்து சாப்பிடும்போது மாங்காய் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்